இடிச்சு குழம்பு வைப்பாங்க. இது இடிக்கிற சத்தத்திலே மைண்ட் அலர்ட் ஆயிரும். ஆஹா, இன்னைக்கு இடிச்ச கோழி மிளகு குழம்பான்னு. அந்த அளவுக்கு அட்டகாசமா இருக்கிற இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பாத்துடலாம் வாங்க. குக்கர்ல 1/2 கிலோ சிக்கன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமா உப்பு, 1 கப் தண்ணி ஊத்தி 2 விசில் விட்டு நல்லா வெந்ததும் கோழியை நல்லா இடிச்சு எடுத்துக்கலாம். இப்படி இடிச்சு ஒரு வாட்டி குழம்பு வச்சு சாப்பிடுங்க, அதோட ருசியே தனிதான். சட்டியில ஒரு குழிக்கரண்டி எண்ணெய், 4 ஏலக்காய், 2 இன்ச் பட்டை, 200 கிராம் வெங்காயம், 180 கிராம் தக்காளி சேர்த்து நல்லா சுருள தக்காளியில இருந்து தோல் பிரிஞ்சு வந்ததும் இந்த மிக்ஸி ஜார்ல ஆறுனதும் போட்டு மழுமழுன்னு அரைச்சு எடுத்து இருக்கட்டும். அதே சட்டில ஒரு குழிக்கரண்டி எண்ணெய், 2 கொத்து கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசம் போனதும் 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து எண்ணெயோட ஒரு பரட்டிட்டு அரைச்சு வச்ச வெங்காயம் தக்காளி விழுது சேர்த்து கலந்துட்டு இதுலயே கோழி வேக வச்ச தண்ணி ஊத்தி கலரிட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இடிச்ச கோழியை சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் எண்ணெயெல்லாம் மேல பிரிஞ்சு குழம்பு சலசலன்னு கொதிச்சு வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து கலந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா அம்மா ஸ்டைல்ல இடிச்ச கோழி மிளகு குழம்பு ரெடி. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம், களின்னு போட்டு பரட்டி சாப்பிடுற இந்த அட்டகாசமான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இடிச்ச கோழி மிளகு ரெசிபியை சேவ் பண்ணி வச்சு நாளைக்கே ட்ரை பண்ணி பாருங்க. ஞாபகமா பாரதி குக்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.